ஹலோ மெர்க்யூரி யூஎஸ். கடந்த வாரம் நீயா நானால வந்து ஒரு டாபிக் கொண்டு வந்திருந்தாங்க. எங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் இப்போ டிவோர்ஸ் ஆயிருக்கு. எங்க அப்பா என்னன்னா வந்து டிவோர்ஸ் ஆன ஒரு 3 to 4 மந்த்ஸ்லயே அவர் மூவ் ஆன் ஆகி போயிட்டார். எங்க அம்மா வந்து இன்னும் சிங்கிளா தான் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் மீ. அவங்களால அது சீக்கிரமா மூவ் ஆன் ஆக முடியலையே. ஒரு மென்னால மூவ் ஆன் ஆக முடியுதே. அந்த ஒரு டிவோர்ஸ் ஆகி ஒரு 3 மந்த்ஸ்லயே அவருக்கு வேற மேரேஜ் ஆயிடுச்சு. வித்தின் 3 months. Within 3 months. ஸோ எங்க அம்மா ஸ்டில் நோ ஷி சிங்கிள். ஸோ அதனால ஒருவேளை என்னால தான் வந்து இன்னும் அவங்க சிங்கிளா இருக்காங்களோ, வாஸ் ஐ த பேரியர், அவங்களால ஏன் டக்குன்னு மூவ் ஆன் ஆக முடியலன்ற ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இப்போ போக போக என்ன ஆகுதுன்னா, மென்னுக்கும் ஈக்குவலா இந்த மாதிரிலாம் வந்து சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாங்க. அவங்களுக்கு சொல்றதுக்கான வாய்ஸ் வெளில இருக்க மாட்டேங்குதுன்றதே வந்து எனக்கு அந்த எபிசோட்க்கு அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு. பிஃபோர் நீயா நானாக்கும் ஆஃப்டர் நீயா நானாக்கும் அப்பா அம்மால இந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி சேஞ்ச் ஆச்சு? அவரோட ப்ராப்ளம்ஸ் வந்து அவர் டைரக்டா வந்து சொன்னதில்லை. ஓகேங்களா, மைட் பி அம்மாவுக்கு ஓப்பனா இருந்திருக்கலாம், பட் ஐ டோன்ட் நோ. ஸோ என்கிட்ட வரும்போது வந்து அவரோட பிரச்சனைகள் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னதே இல்லை. பட் அவர்கிட்ட நான் இந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்கலாமோ, ஓகே அப்பா ஐ யூ குட், நீங்க நல்லா இருக்கீங்க, என்ன பிரச்சனை, நீங்க என்னப்பா என்ன இஷ்யூஸ் இருக்கு, நீ எப்படி இருக்க அப்படின்றத கேட்டிருக்கலாமோன்ட்டு லைட்டா தோணும். ஓகே. என்ன ஏஜ் அப்பா அம்மா பிரியும் போது உங்களுக்கு? அப்பா அம்மா பிரியும் போது ஐ வாஸ் 14 years old. 14 years old. 14ல பிரிஞ்சாங்க, பட் டிவோர்ஸ் ஆனது என்னவோ 16ல இருக்கும்போது. ஓகே. ஆல்மோஸ்ட் மெச்சூரிட்டி வந்து ஹிட் ஆகிற டைம், அந்த சைக்கிள் வந்து ஹைட் ஒரு ஒரு ரேஞ்சுக்கு வர ஒரு டைம். ஸோ அந்த 14 to 16 உங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருந்தது? ஆஸ் அ கிட் நீங்க கோ த்ரூ பண்ணது என்ன? ஓகே, ஸோ ஐ நீட் டு டேக் அ டீட்டோர் ஆன் திஸ். ஸோ என்னன்னா வந்து ஐ வாஸ் ஃபேஸிங் இஷ்யூஸ் இன் மை ஸ்கூல் ஆல்சோ. ஸோ அப்போ வந்து நான் ஹோமோசெக்ஷுவல்ன்றது தெரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ அதனால அது வந்து வீட்டில் வந்து தெரிய வரும்போது என்ன ஆயிடுச்சு, அப்போதான் இவங்க 2 பேருக்கும் சண்டை ஓடிட்டு இருக்குன்றது எனக்கு வந்து அப்போ சின்ன வயசுல இருக்கும்போது these two won't even fight in front of me. ஓகே. That's the one thing I observed. என்னன்னா என் முன்னாடி சண்டையே போட மாட்டாங்க, நோ பேட் வேர்ட்ஸ், நத்திங். அவங்க அவ்வளோ டீசெண்டாக இருப்பாங்க எனக்கு முன்னாடி. எனக்கு அப்போ அந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கும் போது நான் இந்த பிரச்சனைனால தான் அவங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு நான் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் எங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்களா, பிகாஸ் அதுவோ இதுவோ கோயின்சைட் ஆக எனக்கு வந்து என் மேலதான் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு நான் அது இது பண்ணேன். பட் ஆஃப்டர் போக போக தான் வந்து அம்மா கிட்ட நானும் அம்மாவும் அப்பதான் பயங்கரமா க்ளோஸ் ஆனோம். ஓகே. ஒன்ஸ் டேட் வெண்ட் அவுட் ஆஃப் த பிக்சர் வி பிகேம் க்ளோஸ். அப்போ ஒரு விஷயங்களும் ஷேர் பண்ணும்போது த இஷ்யூ, அந்த ரீசன் வந்து இல்லை, இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூஸ் தே ஹேட், சம் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தே ஹேட். ஓகே. அந்த மூமெண்ட் ஆக்சுவலி யூ ஃபெல்ட் யுவர் ஹோமோசெக்சுவல்ன்றது இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு அது எப்படி வந்து நீங்கள் அதை நோட் டவுன் பண்ணீங்க? ஸோ யூ கோ த்ரூ ஓவர் தட், அது எப்படி இருந்தது? அட் ஃபர்ஸ்ட் மை மாம் ஆக்சுவலி டிடன்ட் அக்செப்ட். ஓகே. எங்க அம்மாவுக்கு வந்து டோட்டலி இட் வாஸ் நியூ. அவங்களுக்கு அது ஒரு புது டாபிக்கா இருந்துச்சு. அவங்க முதல்ல எடுத்த உடனே வந்து இதுக்கு ரியாக்டே பண்ணல. ஓகே. அதாவது என்ன, அது சுத்தி அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நான் இப்போ இதை வேற நான் இந்த மாதிரிமா அப்படின்றத சொன்னதுனால ஷி கம்ப்ளீட்லி ஷட் ஆஃப். அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அண்ட் ஐ குட், எனக்கு புரிஞ்சுது அவங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. அப்பா வந்து he was against it. So இல்ல அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது. ஓ, இன்ன வரைக்குமா? இல்ல அதுக்கப்புறம் ஒரு வேளை ஒரு நோட்டீஸ் பண்ணிருக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகே ஓகே. லைக் கம்மிங் டு அம்மா தான். ஒரு சைடு கணவர், ஒரு சைடு குழந்தை. உங்களுக்கு என்னைக்கா தோணி இருக்கா லைக் நம்ம வந்து ரொம்ப டைம் வந்து குழந்தை கூட செலவழிக்கிறதுனால குழந்தை இப்படிலாம் போயிட்டாங்களோ, இல்லை அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் பிறந்துருச்சோ, இன்னும் ஒரு டைம் கொடுத்துருக்கலாமா, குழந்தை கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்தா ஏதாவது மாறிக்கலாம், அப்படி ஏதாவது தோணி இருக்கா உங்களுக்கு? இல்லம்மா, இது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நம்ம வெளியில இருந்து செய்யறது கிடையாது இல்லையா. அவளுக்கு டீனேஜ் பருவம் நெருங்குறப்பவே ஒரு மாதிரி சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு, உணர்றா, அது ஒரு மாதிரி வெளிக்காட்டுறா. எனக்கு ட்ரெஸ் பண்ண பிடிக்கல. டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தா, அதாவது கிளாசிக்கல் டான்ஸ் சலங்கு பூஜை வரைக்கும் முடிச்சா. ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து எல்லாம் பண்ணாங்க ஃபங்க்ஷன், ஸ்டேஜ் ஷோ. அதெல்லாம் பண்ணிட்ட பிறகு அவள் ஸ்ட்ரிக்டாக சொன்னா, எனக்கு டான்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஹேர் கட் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொன்னா. அவள் இன்டெரக்டாக ஏதோ அவன் எனக்கு ஏதோ காமிச்சுக்கிட்டே வரா. ஈவன் வந்து டான்ஸ் மாஸ்டர் கூட மிஸ்டர் குமரேசன் அவர் என்ன நோட்டீஸ் பண்ணாருன்னா,
பிள்ளைய கராத்தே கிளாஸ்லாம் அனுப்பாதீங்க, அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஜெண்டர் இது வருது, ரஃபா ஒரு மாதிரி பாடி மூமெண்ட்ஸ் வந்து இருக்கு, அதனால நீங்க கராத்தே கிளாஸை கட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சரி டான்ஸ் மாஸ்டர் அவருக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா அப்போது ஏதோ நம்ம பாப்பா கிட்ட சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு நானும் உணர்றேன். ஸ்டில் வெங்கட் கிட்ட நான் டைரெக்டாக இதை சொல்லலை, என்னுடைய எக்ஸ் கிட்ட நான் இது டைரெக்டாக சொல்லலை, டிஸ்கஸும் பண்ணலை. அந்த ஸ்கூல் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு அதுலேருந்து இவகிட்ட சேஞ்சஸ் வரதா நான் நோட்டீஸ் பண்ண முடியுது, அவர் நோட்டீஸ் பண்ணல. ஆனால் அது வரைக்கும் எங்கள் கூட தான் இருந்தார். இப்போ 10th படிக்கிறப்ப தான் எங்களுக்குள்ள பிரச்சனை பெருசாகி டிவோர்ஸ் ஆனது. அதுக்கு முன்னாடி என்னென்னா, நான் 2012க்கு அப்புறம் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச கையோட ஈகோ லைட்டாக அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கு. இவருக்கு பிஸ்னஸ் டல் ஆகுது. டல் ஆகுறப்போ இவர் என்ன பண்ணுறாரு, கிளாஷஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அண்ணன் மிச்சர் பாயா, ஓகே, நீ சொல்கிறது தான் இந்த வீட்டில் எல்லாம் நடக்கணுமா? ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக சிலது சொல்லுவோம் இல்லையா, நிறைய அகலக்கால் வைக்காதீங்க, 10 வண்டி எடுக்க வேண்டாம். அவர் வந்து டிராவல்ஸ் பிஸ்னஸ் தானே பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனை பிஸ்னஸ் இதுவை பார்த்துட்டு நீ பண்ணியிருக்கலான்ற கேள்வியெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, மென் வந்து இவ சம்பாதிக்கிறா, ஓகே, ஸோ நம்மளை எல்லாமே இனி நெகட்டிவாக பேசுறதுனால தான் எனக்கு பிஸ்னஸ் டவுன் ஆகுது. ஓ, அந்த மாதிரி சொல்லி தான் வந்து எங்களுக்குள்ள அப்படி கிளாஷ் வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் கவர்மெண்ட் ஜாபை விட சொன்னார் அவர், நான் விட மாட்டேன்னு. ஓ, யாராவது ஒருத்தருடைய வருமானம் பிடிவானமாக இருக்கட்டும், நீ வந்து கொஞ்சம் வீட்டில் இருந்தோ இல்லைன்னா சிம்பிளாக ஏதாவது ஒரு ஆஃபீஸ் செட்டப் போட்டுட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணப்பாரு அப்படிலாம் கூட ஐடியா கொடுத்தேன். ஆனால் அவருடைய ஈகோ மைண்ட் ஏற்றுக்கல. அது ரெண்டுமே ஒரே கிளாஷாக வருது எனக்கு அந்த பீரியட். சேம் இவளுக்கு 15 இயர்ஸ் நெருங்க எனக்கு இவ்வளோ ஃபேமிலிலையும் இஷ்யூஸ் வருது. இது எனக்குள்ள எல்லாத்தையும் போட்டு கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ வந்து எனக்கு நான் ஸ்கூல் வந்து செட் ஆகலை எனக்கு. அப்போ எப்படியாவது இந்த ஸ்கூலை விட்டு வெளில வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 10th பல்ல கடிச்சிக்கிட்டு 10th முடிச்சுட்டு 11th and 12th வேற ஸ்கூல் போயிட்டேன். ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே. அப்போ ஐ காட் அ லாட் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் தேர். நான் நடுவில் வந்து ரூபிக்ஸ் கியூப், ரெட்புல் ரூபிக்ஸ் கியூபோட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் 2018 ஐ வாஸ் தி யங்கஸ்ட் டு ரெப்ரசென்ட் ஃபீமேல் ஸ்பீக் கியூபிங்கில் வந்து ஐ வாஸ் நேஷனல் சாம்பியன் தேர். ஸோ அதனால் அப்போ நாங்கள் யூஎஸ் போனோம். அந்த யூஎஸ் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மா செட் ஜஸ்ட் ஒன் திங். அவங்க வந்து எப்படி ஒருத்தவங்களோட ஹைட்டோ ஒரு ஸ்கின் கலரோ சேஞ்ச் பண்ண முடியாதோ, இதுவும் ஜஸ்ட் அ கேரக்டர் தான், இட் டசன்ட் ரிஃப்ளெக்ட் யுவர் ஹோல் பர்சனாலிட்டி. அந்த ஸ்கூல் இன்சிடென்ட்ல இருந்தே ஒரு மாதிரி நம்ம பிள்ளை எப்படி இருந்தா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம், பிள்ளையும் விட்டு தர முடியாது இல்லையா. ஆமா, ஆமா. அதனால அவளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். 2016ல சண்டை வருது எங்களுக்கு. ஓகே, ரொம்ப எங்க அப்பா டெத்துக்கு அப்புறம் காமா போயிட்டே இருந்தது. ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டாரு. சிம்பிள் சின்ன விஷயம், பக்கத்து வீட்டுக்கு மண்ணு, நம்ம வீட்டில் வீடு கட்டுற மண் இருந்ததை எடுத்து கொடுத்துக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஏன்பா நம்ம அந்த பக்கம் வீடு கட்ட மாட்டோமா, நமக்கு அந்த மண்ணு தேவைதானே, ரொம்ப ஈஸியாக எடுத்து கொடுக்குறியே அப்படின்னு கேட்டது வந்து அவர் வந்து என்ன நீயே எல்லா முடிவும் எடுப்பியா, அதுலேருந்து பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதுக்கு ஏதோ ஒரு காரணம் கிடைக்கணுமேன்னு தேடிட்டு இருந்த மாதிரி இருக்கு. டக்குன்னு சத்தம் போட்டுட்டு மறுநாளே வீடு எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. சரி வந்துருவாரு, அவங்க அம்மா வீடு கடலூர், வரவே இல்லை. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவர் டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் அனுப்புவார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினச்சேன், சரி கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கோம், மன வருத்தத்தில் இருக்காரு, சரி அப்புறம் வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படிதான் நினச்சேன். ஆனால் பயங்கர ஷாக் எனக்கு. திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுவும் மெயினாக யுவோஸ் ப்ரோக்ராமுக்காக பாஸ்போர்ட் எடுக்கணும், பாஸ்போர்ட்டில் அப்பாவுடைய இது வேணும், என்ஓசி வேணும். ஓகே, ஓகே, ஓகே. குழந்தைய கூட்டிட்டு ஃபாரின் போகிறேன் இல்லையா, அப்போ என்ஓசி வேணும். இதுக்காக அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன் நான். அந்த பக்கம் வந்து எங்கள் நாத்தனாருடைய வீட்டுக்காரர் வந்து நான் இவருடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன்னா எடுக்கலை, என்னாச்சுன்னு கேட்டால் அப்போ அந்த அண்ணா சொல்கிறாங்க, அவன் தான் ஹனிமூன் போயிருக்கானேம்மா, அது வரைக்கும் அவருக்கு கல்யாணம் ஆனது எனக்கு தெரியாது. ரொம்ப ஷாக். அப்பதான் எனக்கு அவர் கல்யாணம் ஆச்சுன்றது எனக்கு தெரியும். ஒரு பக்கம் கணவர் கல்யாணம் ஆயிடுச்சு அண்ட் ஒரு பக்கம் ஒரு கிட்டும் இருக்கா உங்களுக்கு. ஸோ நீங்க சொசைட்டியா ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ்லாம் என்ன மேம்? அம்மா கேட்குறவங்களுக்கு அவங்க போக்குக்கே நான் பதில் சொல்லிட்டு வந்துடுவேம்மா. அம்மா எனக்கு கொஞ்சம் மேரேஜை பற்றி கேட்பாங்களே, பொண்ணு மேரேஜ் பண்ண இது
முடிச்சிட்டால, டிகிரி முடிச்சிட்டால, மேரேஜ் பண்ணிட வேண்டியது தானே ம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்ல அவ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், அவ நல்லா படிக்கிறா, ம் ஃபோக்கஸ்டா இருக்கா, அதனால அவ ம் 25 இயர்ஸ் வரைக்கும் டைம் கேட்டிருக்கா, அதனால அது வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவ மேரேஜ் வந்து அவ இஷ்டம் தான் அது, அதனால நான் கேட்க மாட்டேன்னே சொல்லிட்டேன். நான் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உண்மையிலேயே எனக்குமே வந்து எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் தனிமை ஃபீல் பண்ணலப்பா. ம் எங்க அம்மா கொஞ்ச நாள் கூட இருந்தாங்க. அவங்க இருக்கிற வரைக்குமே எனக்கு வந்து ஓகே, நம்ம இப்படியே போயிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. எங்க அம்மா இறந்த பிறகு கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆனேன் நான். ம் ம் தனிமையா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோப்பப் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி. அதுக்கப்புறம் என்னையே தேத்திக்கிட்டேன்னு வைங்க. கொஞ்சம் அப்படியே பிள்ளையுடைய அச்சீவ்மெண்ட் தான் பெருசா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவ கனவு பின்னாடி நானும் ஓட ஆரம்பிக்கிறேன். ம் இது என்ன என்ன கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இதெல்லாம் தேடி பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால எனக்கு வந்து தனிமைன்றது பெருசாக தெரியல. பட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கூட, இப்போ கொலீக்ஸு, அவங்ககிட்டலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதனால அப்படியே ஓடிடும். உங்களால உண்மையாக மூவ் ஆன் பண்ண முடியலையோ? மூவ் ஆன் பண்ண முடியலன்னு இல்லை, எனக்கு போய் என்ன பார்ட்னர் தேடுறதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இல்ல பெண் பார்ட்னர் குழந்தைய வேற வச்சுட்டு இருக்கோம்ப்பா. ம் இந்த காலத்துல அப்பாவே வந்து ஏதோ என்னென்னவோ கேள்விப்படுறோம் இல்லையா? இதுல இன்னொரு நபர் நம்ம வீட்டுக்குள்ள புதுசா வந்து அதனால ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாதுல்ல. ம் ம் அதனால சரி வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு தான். அம்மாவுக்கு உங்க மேல நிறைய லவ் இருக்கு. ஐ திங்க் அதுதான் உங்களை ஸ்டாப் பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ். பட் ஹாப்பியஸ்ட் என்னன்னா வந்து இவங்களும் மூவ் ஆனா எனக்கு டபுள் ஹாப்பி. உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கா? எனக்கு அம்மா அந்த மூவ் எண்ணம் ஆன் இருக்கு, அம்மா மூவ் ஆன் ஆகணும். எஸ், அம்மா ஷுட் கெட் ரீமேரிட். எனக்கு ரொம்ப நாள் எனக்கு ஆசை தான். இது அவங்க கிட்டயும் நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். இல்ல எனக்கு வேண்டான்ற ஐடியா ரொம்ப நாள் வரைக்கும் இருந்தது. அதனால அதுக்கப்புறம் ஏஜ் ஆச்சு, இதுக்கப்புறம் என்னடா இது, அது மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா அவர்கிட்ட கேட்கணும்னு? ஐயோ, அவனை ஆனா உங்களுக்குள்ள அடிச்சிருக்கணும்ப்பா நானு. மனசுக்குள்ள லாட் ஆஃப் செம்மையா அடிக்காம விட்டுட்டேன். உண்மையிலேயே நல்லா அடிச்சிருக்கணும் அவனை. எனக்கு இப்படி இருந்திருக்கோம்ல. நம்மலாம் கட்டி போட்டு வளர்த்துட்டாங்கப்பா, அதான் ரீசனே. அடிக்க கூட தோணலை பாரு நம்மள அடிக்கிறப்போ. அட்லீஸ்ட் திரும்ப அடிக்கணும்ல, ஆனா இப்பத்திய பிள்ளைங்க அடிக்கிறாங்கப்பா. உங்க அம்மாக்கே நிறைய கோத்ரூ இருக்கு, நிறைய வந்து அவங்களே ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் பார்த்து பார்த்து தான் வந்து அவங்களே செதுக்கி இருக்காங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல யூ டு ஹாவ் அ திங் லைக் அம்மா நெக்ஸ்ட் லைஃப் போகணும், நீங்க தனிமையாயிடுவீங்க, உங்களுக்கு எங்கேயுமே தோணலையா? கண்டிப்பா தோணிருக்கு. அது எப்படி தோணாம இருக்கும்? ஆஃப் கோர்ஸ். How can you leave her? அந்த மாதிரி தோணும்ல. கண்டிப்பா சொல்லவே செய்வா, நீயாவது நீ சிப்ளிங்ஸோட இருந்தேமா, அதனால எப்பயாவது ஜாலியா ஹாப்பியா சொல்லுவோம் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். சும்மா அனாதை பிள்ளை அடிக்கிறியேடி, அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, என்னை அடிக்கிறியேடின்னாங்க. அப்ப இவ சொல்லுவா, அம்மா நீ இல்லைன்னா என் நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிய, எனக்கு சிப்ளிங்ஸும் இல்லமான்வா. அப்ப ஒரு நிமிஷம் அப்படியே ஆஃப் ஆயிடுவேன் நானு. So that irrational fear I do have. அது ஆக்சுவலி எல்லாருக்குமே இருக்கும் தான். ஸோ அதனால எஸ், அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அது சோகமாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். பட் ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்துடுவேன்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு அம்மா கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க உங்களுக்குள்ள சேஞ்சஸ் பண்ணா அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க மட்டும் அக்செப்ட் பண்ணா வந்து இந்த சொசைட்டி ஏத்துக்காதுல்ல. அம்மாவும் சேர்ந்து தப்பான வழியில கொண்டு போறாங்க. நிறைய பேர் வெவ்வேறு விதமான ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ் உங்க மேல வச்சிருக்கலாம். அதெல்லாம் பிரேக் பண்ணி உங்க பொண்ணை ஸ்ட்ராங்கா எப்படி கொண்டு போனீங்க? உண்மைதான், ஆல்ரெடி சிங்கிள். அப்புறம் எனக்கு தங்க தம்பி தான் இருக்காங்க. ஓகே. ஸோ நான் தான் வந்து எல்டர் பர்சனாக இருக்கிறதுனால ஓரளவு லக்கீலி எனக்கு எல்டர்ஸ் யாரும் எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறவங்க இல்லாம ஆயிட்டாங்க. இல்லைன்னா இதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்களா? அவங்க கிட்டலாம் என்ன சொல்லி இருக்க முடியும் என்னால? வெவ்வேறு விதமான அம்பு வந்திருக்கும். இப்போ நான் தான் வந்து எல்டரா இருக்கிறதுனால எஸ்கேப் ஆயிட்டேன் ஆக்சுவலி சொல்ல போனா. ஆனா அதனால தான் இவகிட்ட கூலா ஹேண்டில் பண்ண சொல்லுவேன். யாராவது உனக்கு என்ன தோணுதோ, என்ன சொல்றது, கோவப்படுவா, கொஞ்சம் கோவமா வருமா, கோவப்படாத, இது இவங்க கேக்குறாங்கன்னா நாளைக்கு வெளியில 4 பேர் கேட்க போறாங்கன்னு அர்த்தம் இந்த கொஸ்டின். அதனால எந்த ரிலேட்டிவ்ஸையும் நீ வந்து பாசிட்டிவா எப்படி உன்னுடைய இதுவை காம் டோன்ல உன்னால ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ, இல்லைன்னா பேசி அவங்களுக்கு கன்வின்சபிளா ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி நீ இருந்துட்டீன்னா வெளியில எல்லாருமே ஃபேஸ் பண்ணிடலாம்.
புரியுதுங்களா? அது அப்போ நீ இவங்க கிட்ட இரிட்டேட் ஆயிட்டீன்னா ஆன்சர் பண்ண முடியாது வெளிய. நல்ல மென்டர்ல. அஃப்கோர்ஸ்ங்க. அதனால ரிலேட்டிவ் கிட்ட நீனு சாஃப்ட்டா எப்படிலாம் சொல்ல முடியுமோ, நாசூக்கா சொல்ல பாரு அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு.